இந்த உலகத்தில் இது வரைக்கும் மனிதர்களால் எத்தனையோ வினோதமான இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இன்னுமே யாராலையுமே தோண்டி எடுக்கப்படாத ஏகப்பட்ட மர்மமான இடங்களும் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அதில் ஒன்று தான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கடலுக்கடியில் மூழ்கி போனதாக சொல்ல போகிற அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சக்தி வாய்ந்த நகரம் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப அட்லாண்டிஸ் அப்படிங்கிறது நம்ம கற்பனையால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. பிகாஸ் இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஃபேமஸ் ரைட்டரான பிளாட்டோ அவர் சாகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போன ஒரு புத்தகத்தில் இந்த பூமியில் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சக்தி வாய்ந்த நகரம் இருந்ததாகவும் அந்த நகரத்தில் கடவுள்களும் மனிதர்களும் சேர்ந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்ததாகவும் சொல்கிறாரு. அண்ட் அந்த இடத்து தான் இப்போ நம்ம அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இதில் இருக்க ட்விஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு அந்த ஒட்டுமொத்த அட்லாண்டிஸ் நகரத்தையும் கடலுக்கடியில் கொண்டு போயிட்டு தான் நம்பப்படுது. அண்ட் அங்கேருந்த பவர் சோர்ஸ் தான் இப்போ இருக்கிற பர்முடா ட்ரையாங்கிளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. ஸோ நிஜமாலுமே அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.